ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கான வெந்தய ரசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு தான் ஸ்கூலுக்கு லஞ்சு. வெந்தயம் எடுத்தாச்சு. வெந்தயம் தான் நிறையா போடணும். காரத்துக்கு தேவை பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வெந்தய ரசத்துக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுமே. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் வெந்தய ரசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்க அதிகமாகவும் கரைப்பீங்க, கம்மியாகவும் கரைப்பீங்க. அதனால் தேவையான அளவு புளி, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிட்டேன் பாப்பாக்காக, லஞ்சுக்காக. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்தை நல்லா கூட்டி வச்சுட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் தான் போட போகிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவரும் தெரியுமா, செவந்த பிறகு அதுக்கப்புறம் பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவந்த பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒன்றா ஆட் பண்ணால் கருகிரும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கிறது நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த ரசம் மிளகு ரசம் மிளகு ஜீரகம் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக நுர கட்டினோடனே நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெந்தய ரசம் ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்தய வாசனை வீடு ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறுத்தணுமே பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்தோடனே நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்கழி 2.